இந்த நாளிலே ஒரு சில பகுதிகளை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அந்த 17 1வது வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரு? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னார்னா, அவர் சில காரியங்களை செய்வதற்கு, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் கிரியை செய்வதற்கு நாம் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன, ஏன் ஆபிரகாமை பார்த்து அப்படி கர்த்தர் கேட்டாரு? ஆபிரகாம் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? ஆபிரகாம் பத்தி நிறைய காரியங்கள் தெரியும். இருந்தாலும் இந்த நாளே சில பகுதியை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் கேட்ட வசனங்களை திரும்பவும் உங்களுக்கு அறிவுறுத்தும்படியாய் நான் விரும்புகிறேன். என்னன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருந்தா என்ன ஆண்டவர் எனக்கு கிடைக்கும்? உத்தமமா இருந்தா என்ன அப்படின்னா, 2வது வசனம் வாசிக்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன். என்ன சொல்றாரு? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். திரளாய் பெருக பண்ணுவதற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன பண்ணணுமா? உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். யாரை? கர்த்தரை. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினா அவர் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். அதான் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னால் முடியாத காரியம் அல்ல, உன்னை பெருக பண்ணுவது எனக்கு முடியாத காரியம் அல்ல, ஆனால் நீ உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் 4வது வசனத்தை வாசிக்கலாமே. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், நீ உத்தமமா இருப்பையா என்று சொல்லி கேட்கிறாரு. நீ உத்தமமா இருந்தா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன், நீ திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனவா என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம் கையில தான் பிரச்சனையே தவிர அவர் கையில பிரச்சனையே இல்லை. நாம் உண்மையாய் என்ன கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சா, கர்த்தரை சேவிக்க ஆரம்பிச்சா, சர்வ வல்லமையுள்ள தேவனை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற ஆரம்பிச்சா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்ம திரள ஜாதிகளுக்கு என்ன தகப்பனாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. ஏன் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதுலயே 5வது வசனம் வாசிக்கலாம். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இதுவரை ஆபிரகாம் இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க போறேப்பா, உன்னை பெருக பண்ண போறேன், நீ எனக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொண்டா உன்னை பேரை மாற்றி என்ன பண்ண போறேன், உன்னை பெருக பண்ண போறேன், உடன்படிக்கை பண்ண போறேன், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அது அடையாளமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் உடன்படிக்கைனா யாருக்கு 2 பேருக்கு இடையில நடக்கிறது உடன்படிக்கை, அப்படித்தானே? யாருக்கு? தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில பண்ணக்கூடிய உடன்படிக்கை. இவர் சொல்லுவாரு, நான் இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ பண்றியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் அதை செய்ய சம்மதித்து அதை செய்தா அது உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்க போறோம், அல்லது இடம் வாங்க போறோம்னு வச்சுக்குவோம். 1 லட்ச ரூபா சொல்றாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி நாம என்ன பண்றோம், ஒரு பேப்பர்ல சைன் பண்றோம், எக்ரிமெண்ட் போடுறோமா இல்லையா? உடன்படிக்கை. நான் கொடுத்துறேன், நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா இத்தனை நாளுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துறேன்னு சொல்லி 2 பேரும் சைன் பண்ணணும். அவர் சொல்றேன், இல்லைங்க நான் 75,000 தான் கொடுப்பேங்க, நான் தரவே மாட்டேன்னு சொன்னா அந்த உடன்படிக்கை செல்லுபடி ஆகுமா? ஆகாது. 2 பேர் சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி எவ்வளவுக்கு எழுதுறாங்களோ அதுக்கு அவர் சம்மதிச்சு அது கையெழுத்து போட்டா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். நான் எழுதும் போது 1 லட்ச ரூபா எழுதுறேன், நான் கொடுக்கும்போது 75 தான் கொடுப்பேன்னு சொன்னா யாராச்சும் கேட்பாங்களா?
கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றோமோ அதை நிறைவேற்றி முடிகிறது தான் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதியை மாற்ற போறேன், ஆனா அதுக்கு முன்பாய் நீ உத்தமமாய் நடந்து கொள்ளு, நீ உத்தமமாய் நடந்து கொள்வாய் என்பதற்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணு என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவனுடைய ஆபிரகாமை கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஏன் அவர் கேட்டார்னா, அதிலே திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் 5வது வசனம் வாசிங்களே. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, ஆபிரகாம்னு பேரை மாத்தி உன்னை ஆஸ்வதிக்க போறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன் இவருக்கு ஒரு உடன்படிக்கைனா என்ன? 17:10 வாசிக்கல. என்ன உடன்படிக்கை பண்ணினார் கர்த்தர்? முதலாவது சொல்றாரு, நீ உத்தமமாய் என்னை பின்பற்று. இரண்டாவது சொல்றாரு, நீ ஒரு உடன்படிக்கை நான் உத்தமமா பின்பற்றுவேன் என்று சொல்லுவதற்கு ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணு. மூணாவது சொல்றாரு, நீ அப்படி பண்ணினா உன்னை ஆசீர்வதித்து திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், அதுக்கு அடையாளமா உன் பேரையை நான் மாத்திடுறேன். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் நம் வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பங்காய் இருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு எப்படி 4 காரியங்கள் மிக முக்கியமானதாய் காணப்பட்டதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 4 காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்கள். அல்லேலூயா. முதலாவது, நாம் உத்தமமாய் நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? தீர்மானம் பண்ண வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கையை என்ன பண்ண? அங்கீகரித்து அதை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, கர்த்தரை என்ன பண்ணணுமா? உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த பெயர் மாற்றப்படுகிற அந்த பெயரிலே அழைக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. 4 காரியங்களை அங்கே எதிர்பார்க்க. உடன்படிக்கை என்று சொன்னா என்ன? 17:10 வாசிங்களே. அதுல என்ன சொல்ற? என்ன உடன்படிக்கை பண்றாருன்னா, அதே அதுல 17:10 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீ கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட. இதுதான் உடன்படிக்கை. கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, எல்லா உங்கள் தலைமுறையில பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ண. 11 கூடி வாசிக்கலாம். 11:12 உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா எங்க ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நான் சொல்றேன், உத்தமம் நடப்பையாடா? நடப்பேன் ஆண்டவரே. அதுக்கு என்னடா அர்த்தம்? ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நான் சொல்ற மாதிரி செய்வியா? செய்வேன், எல்லாம் ஓகே. ஆனா அப்படி நான் சொல்ற மாதிரி செய்வேன்னு சொன்னா, நீ உன்னுடைய ஆண் பிள்ளைகள் பிறக்கிற எல்லா பிள்ளையுடைய நுனித்தோலை நீக்கி நீ விருத்த சேதனம் பண்ணி எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை. என்ன ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் இனி மீற மாட்டேன் சொல்லி ஒரு அடையாளமாக நுனித்தோலின் மாம்சத்தை நீக்கி நீ விருத்த சேதனம் பண்ணதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். 12 வசனம் வாசிக்கலாம். 12 உங்களின் தலைமுறையாக பிறக்கும் உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஓகே, எல்லாம் போதும். அங்க 2வது சொல்றாரு, எப்ப பண்ணணுமா? பிறந்த எல்லா ஆண் குழந்தைகள் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கை. நான் உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை சேவிக்கிறேங்கிறதுக்கு நீ உண்மை உத்தமமா என்னை பின்பற்றுவாயா என்று சொன்னா, பின்பற்றுவேன்னு சொன்னா, நான் சொல்றதை நீ கேளு. என்ன பண்ணணும்? விருத்த சேதனம், நுனித்தோலின் மாம்சத்தை நீ நீக்கி நீ என்ன பண்ணணும்? எனக்கு கீழ்ப்படுகிற அப்படிங்கிறதுக்காய் நீயும் நானும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் விருத்த சேதனம் என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இதுவரை நம்பலையா? இவனுக்கு இப்ப இதை பண்ணும்போது ஏகദേശம் 99 வயசுன்னு நினைக்கிறேன். 99 வயசு ஆகும்போது தான் இதை பண்றாரு. ஆண்டவர் 75 வயசுல அவனை அழைச்சு கொண்டு வந்து 99 வரை நம்பல, நடக்கலையா? ஏன் ஆண்டவர் இப்படி கேட்கறீங்கன்னு கேட்டா, ஆமாடா, உன் 75 வயசுல இருந்து 99 வயசு வரை நீ என்னெல்லாம் பண்ணன்னு கேட்டேனா அப்படின்னு சொல்ல தொடங்கினார்னா, அதனால தான் நீ இப்படி விட்டா செய்ய மாட்டேன். உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை வேண்டும். உன் பேர் மாற்றப்பட வேண்டும். நீ ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது நான் பார்த்துட்டு, இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. நீ ஏதோ ஒன்று வந்த போற, உன் இஷ்டத்தை முடியாத செய்யற, ஏன் இஷ்டத்தை நீ செய்யறது இல்லை. ஆண்டவரே,
அவன் சொல்லுவான், ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தேனே, என் ஊருங்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு நீர் சொன்னதுனால தானே ஓடி வந்தேன், ஓடி வந்து உண்மை தானே பின்பற்றிட்டு இருக்கிறேன் அவன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, ஏன் ஆண்டவர் வந்து அவனை உடன்படிக்கை பண்ண நினைத்தார், ஏன் அவன் மாம்சத்தை கர்த்தர் நீக்கினார், உன்னித்தோலின் மாம்சத்தை நீக்கி அவனை அடுத்தது உன் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கவே சொல்லி ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார்? உடன்படிக்கை பண்ணுவதற்கு கர்த்தர் ஏன் பண்ணினார்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இவ்வளவு உண்மையா உத்தமமா பின்பற்றின ஆபிரகாம் தகப்பன் வீட்டை எல்லாம் விட்டு தேவன் சொன்ன வாக்கின் நிமித்தம் தேவனை ஆராதிக்கும்படி காணான, அதாவது தெரியாத ஒரு இடத்துக்கு, காணாத ஒரு தேசத்துக்கு கடந்து வந்து தேவனோடு கூட வாழ தீர்மானித்தவன் கர்த்தரோடு கூட கர்த்தர் சொல்றாரு, நீ உத்தமமா என்னை பின்பற்றுவியா, உண்மையா என்னை ஃபாலோ பண்ணுவியா, உண்மையா என்னை பண்ணுனா நீ உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, கர்த்தர் ஏன் இப்படி பண்ணினாரு, ஏன் இதை சொன்னாரு அப்படிங்கிறது வித்தியாசமா இருந்தாலும் ஏன் உடன்படிக்கை பண்ணினார்னா, ஆதியாகமம் 12:1 வாசிங்களேன். ஆதியாகமத்தில் 12:1 நல்லா கூர்ந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அங்க எங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காம 12:1 வாசிக்கலாமே. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப என்று சொல்லி அங்கே கர்த்தர் அழைக்கிறார். அப்புறம் 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தரை, ஓகே போதும், அங்க பாக்குறேங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன் தகப்பனை எல்லாம் விட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் உன்னை பெரிய ஜாதியாக்கவே சொல்லி, எப்போ அவனுடைய 75வது வயதிலேயே 4வது வசனம் 12:4 வாசிக்கலாம். 12:4 சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த கல்தேய பட்டணத்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. இப்படி கானானை நோக்கி பிரயாணப்பட்டு வந்தாலும் கர்த்தரை அவன் உண்மையாய் பின்பற்றவில்லை என்பதுதான் கர்த்தருடைய ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கலாம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதனால தான் சொல்றாரு, இது இத்தனை நாள் பார்த்தேன், இதுவரை உன்னுடைய உத்தமமா என்னை பின்பற்றவில்லை, நீ இப்ப சொல்லு உத்தமமா பின்பற்றுவியா? பின்பற்ற ஆண்டவரே அப்படின்னு எனக்கும் உனக்கு ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை பண்ணி எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சு உன் பேர் இப்படியே இருந்து வச்சுக்குவ, இது சரியாகாது, உன் பேரை மாத்தி உன்னை ஆஸ்வதிக்க போறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர், ஆண்டவரே வயது சென்றவன் இருக்கிறேனே, எனக்கு பரவாயில்லப்பா, என் பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல, இவனாவது வாழட்டுமே சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு என்ன காரணம்? ஏன் கர்த்தர் அவனை நம்பல? 75 வயதுல வந்தானே, 99 வயது வரை அவன் கர்த்தரோடு கூட நடந்தான், கர்த்தருக்காய் காரியங்களை செய்தான், வாழ்ந்தான், பக்தி வைராக்கியம் இருந்தான், ஆவிக்குரியனாகவே எல்லா பக்கம் காணப்பட்டானே. இருந்தாலும் கர்த்தர் ஏன் அவனை உடன்படிக்கை பண்ண வைத்தார்? ஏன் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? ஏன் உத்தமமாய் நட என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவனுக்கு? 75, 85, 95, 24 வருஷம். 24 வருஷம் ஆனாலும் அவனை கர்த்தர் நம்பல. இன்னும் அவனுடைய உத்தமத்தை காணப்படவில்லை. ஆவிக்குரியவள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் காணப்படாவிட்டால் கர்த்தரால் ஆஸ்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்த்தா? கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 16:2 வாசிக்கலாமே. 16:2 ஆதியாகமத்தின் புத்தகத்துல 16வது அதிகாரத்துல 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அங்க சொல்றாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கவேன்னு சொல்லி 75வது வயசுல கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா தலைவர் நம்பல, குடும்பம் நம்பல. என்னாச்சு? ஆண்டு கூட தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விசுவாச வாழ்க்கையில ஒரு போராட்டம். என்னது? அவன் சொல்ற, சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை
அவர் என்ன அடைக்கிறது, நான் என்ன சும்மா இருக்கிறது? சாராள் கேட்கக்கூடிய டோன் அதுதான். அதாவது அவர் அடைச்சு வச்சான்னு சும்மா இருந்துருவனா, பிள்ளையெல்லாம் இருந்துருவனா? என்னுடைய வேலைக்காரியத்தையாவது சேருங்க, எனக்கு ஒரு பிள்ளை வந்தாகணும். கர்த்தர் கொடுக்க விட்டுறா, எனக்கு எப்படி பிள்ளை வரணும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த டோன் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு பிள்ளை வேணும், கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, எனக்கு பிள்ளை வேணும், அதுக்கு நீ எந்த லெவல் வேணா இறங்குவேன், கர்த்தர் சொன்ன வாக்கை கேட்க மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அதனால என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். கர்த்தரையே எதிர்த்து நிற்கிற வாழ்க்கை. அதுக்கு ஆபிரகாம் உடன்படுகிறான். அதுதான் பிரச்சனை. கர்த்தர் யாரை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஆபிரகாமை பார்த்து. ஆபிரகாம் சொல்லிக்கணும்ல, கொஞ்சம் பொறுமா, கர்த்தர் நம்மை அந்த தேசத்தெல்லாம் விட்டு வந்தோம்ல, நமக்கு தருவாரு என்று சொல்லி சொல்லியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படியாம கர்த்தரைக்கு விசுவாசித்து வந்தான். அறகுற விசுவாசியா வந்தான்னு சொல்லலாம். சொல்ல போனா விசுவாசம் இருக்குது, கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, தைரியமாய் வெளியே வந்தான். ஆனா சில காரியத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து ஒத்து போகிறான். கர்த்தர் சொன்ன வாக்கு எங்கே? கர்த்தர் சொல்றாரு, இன்னும் நீ உத்தமமாய் இருக்கிற, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு உத்தமமாய் நடந்து கொள்ளுவியா, உனக்கு பிள்ளை தரேன். நீ விசுவாசத்தில் உண்மையா இருப்பியா, நான் உனக்கு பிள்ளை தரேன். உன் வாழ்க்கையில என்னோட கூட உடன்படிக்கை பண்ணு, உன் வாழ்க்கையில ஒரு பிள்ளை தருவேன். உன் பேரை மாத்து, உன் வாழ்க்கையில பிள்ளை என்ன வருவேன், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இன்னைக்கும் விசுவாசிகளை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் தடுமாற்றம். கர்த்தரோட இருக்கிறோமா இருக்கிறோம், ஆனா என்ன சொன்னா கேட்க மாட்டோம், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஆனா அவர் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கை தான். இன்னைக்கு சாராயை போல ஆபிரகாமை போல வாழ்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிருச்சு, இருந்தாலும் உத்தமம் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ உத்தமமாய் நடந்து கொள்வாயா, உனக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ணுவாரா? 13 வருஷம் கூடி வாசிக்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, 10 வருஷம் அப்படின்னா 75 வயசுல உள்ள வந்தான். 85 வருஷமாச்சு. 85 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பிள்ளை இல்லாதனால பொறுத்து பார்க்கிறான். ஆண்டவரே, தர்றேன்னு சொல்லியிருக்கீங்க, தருவீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், 10 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இன்னியால் என்னால் பொறுக்க முடியாது, என் பொண்டாட்டி சொல்றது கரெக்டா இருக்கும் போல தோணுது அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றானா, சாராயின் வாக்குக்கு கீழ்ப்படிந்து அடிமை பெண்ணோடு கூட சேருகிறான். அல்லேலூயா. அப்ப நாம என்ன சொல்றோம், என்ன நினைக்க, யாரை பின்பற்றணுங்கிற என்ன வேணும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. உங்களையும் என்னையும் அடைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை சொன்னபடியாகவே நிறைவேற்றுகிறவர். அதனால யார் எங்க மாமா சொல்றாரு, மச்சான் சொல்றாரு, அக்கா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்லுங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. நான் உண்மையுள்ளவன், நான் சர்வ வல்லமையுள்ளவன், என்னை எப்படி பண்ணணும், உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அரைங்குறையும் அங்கொன்னு ஊருகா தொட்டுக்கிற மாதிரி என்ன கர்த்தர் தொட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது உத்தமமாய் பின்பற்றுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுவார். உங்க கையை பிடிச்சிட்டார்னா அவர் கடைசி வர அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் என்று சொன்னா அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுவார். அழைத்தவருடைய அவர் என்ன சொல்றார் அதை மாத்திரம் நம்ம கேட்க வேண்டும். ஒரு வசனம் அதிலே ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, அவர் சொல்றார் 3ஆம் வசனம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து, அவள் யாராமா, ஆபிரகாம் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். மறுமனையாட்டியாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக சாராள் யாரை கொடுக்கிறாங்க, எகிப்து தேசத்தாளாகிய அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவர் கொடுக்கிறார். எகிப்து தேசத்தால் என்று சொன்னா யாரு, பாவத்தோடு வாழக்கூடிய பிள்ளை ஒண்ணு, அவங்களுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்களுக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள். 2வது அவர்கள் யாரு, அடிமை பெண்ணா இருக்கக்கூடியவள். அவளை போய் என்ன பண்ணா, அதிகாரியாய் மாற்ற அவள் முற்பட்டு என்ன பண்றன்னா, தேவன் சொன்ன வாக்கை பலிக்காம, இல்லப்பா நீங்க என்ன சொல்லுவீங்க செய்ய மாட்டீங்க சொல்லி கர்த்தரை முட்டாளாக்குறதுக்கு, கர்த்தரை அவமானப்படுத்துவதற்கு அவர்கள் என்ன எத்தனம் பண்ணி சாராள் என்ன பண்றா, தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை அடிமை பெண்ணாய் இருக்கிறவரை, அது எகிப்து தேசத்தால் இருக்கிறவளை இவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். இதையும்
என்ன பண்ணி ஆபிரகாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவனுடைய அதுக்கு என்ன பண்ண சம்மதிக்கிறான். கர்த்தர் அதனால தான் அவன் மேலே என்ன உத்தமமாய் இருப்பையா என்று சொல்லி கேட்க காரணம். அல்லேலூயா. உத்தமமாய் நாம் நடக்கிறோமா? சொன்ன வாக்கு. ஏன்னா அடிமை என்று சொன்னா அவளுக்கு என்ன அடையாளம்? அடிமை என்று சொன்னா உபாகமத்து புஸ்தகத்தை வாசிக்கலாம். 15வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கலாம். உபாகம் 15:17 வாசிக்கலாம். நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக. ஒரு காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன். பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவன். அடிமை என்று சொன்னா 6 வருஷம் ஒவ்வொருவரும் யாரை வேணா அடிமையா பணத்துக்கு வாங்கி வேலை செய்ய வைக்கலாம். 7வது வருஷம் அவங்களை விடுதலையாக்க வேண்டும். யூபிலி வருஷம் சொல்லுவாங்க. அந்த வருஷத்துல என்ன பண்ண ஒவ்வொரு அடிமைகளையும் விடுதலையாக்கி விடணும். இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நான் உங்கள்கிட்டே இருந்துக்கிறேன், காலாகாலத்துக்கு நாங்களும் என் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கே. ஒவ்வொரு 7வது வருஷமும் எல்லா அடிமைகளையும் விடுதலையாக்க வேண்டிய ஒரு வருஷம் இருக்குது. அந்த வருஷத்துல இன்னைக்கு நம்ம அடிமையா சேர்ந்தோம் சொன்னா என்னுடைய 7வது வருஷத்துல நான் விடுதலையாக வேண்டும். இது அந்த தேசத்தினுடைய எங்க இருந்தாலும் அந்த கட்டளை. இது தேவன் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைக்கு உட்பட்டு அடிமையா இருக்கக்கூடியவர்கள் அந்த தேசத்திலே சேவித்து வருவார்கள். இந்த 7வது வருஷம் ஆன போது அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்க காலாகாலமா உங்களோடயே இருந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த அடிமைக்கு அவங்க கீழ்ப்பட. அதாவது அடிமை என்று சொன்னா இவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். இவர்களை ஆண்டுகளும் இவங்களுடைய வேலைக்காரர் இவர்களை என்ன சொல்றாங்க அதை அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைங்க தான் அடிமைகள். இந்த அடிமைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இருந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா 7 வருஷம் முடிச்சு போகல, உங்களுடைய இருந்துக்கிறேன்னு சொன்னா நீ அந்த கதவுல போய் அவங்க காதை வச்சு ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை போட்டவங்க எல்லாம் என்ன பண்றோம் பார்த்தாலும் தெரியும் இவங்க எல்லாம் அடிமை, யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்கிற அர்த்தம் அந்த இதுல இருக்குது. அதனால தான் அடிமை பெண் என்று சொன்னா காதுல புரியலையோ, காதுல ஓட்ட போட்டிருந்தா அடிமைன்னு அர்த்தம். யாருக்கு யாரோ ஒருத்தருக்கு அடிமை. அப்ப ஏன் காதுல ஓட்ட போடுறாங்கன்னா அடிமை என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர்கள் அதை என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண்களுக்கு காது ஊத்துறாங்களா? காது ஊத்தி இருக்குன்னு சொல்றாங்களா? ஏன் குத்தி இருக்கிறாங்க? என்ன மோட? அதுதான் அடிமை என்று சொன்னா காது குத்தி இருந்தா அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். எதுக்கு? நான் ஒருத்தனுடைய என்ன பண்ண வேலைக்காரனாக அவங்களுக்கு அடிமையாகவே விற்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உடத்துக்கு தான் இங்க பண்ணோம். இங்க காது குத்தி ஆண்களுக்கும் பண்ணுவாங்க பெண்களுக்கும் பண்ணுவாங்க. ஆண்களுக்கும் சொல்றாரு பெண்கள். அடிமைக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு நிறைய குத்தி இருக்கிறாங்களே அவங்களுக்கு பேர் கொத்தடிமை. என்ன பேரு? நிறைய குத்தி இருந்தா கொத்தடிமை, ஒண்ணு குத்தி இருந்தா அடிமை. அல்லேலூயா. ஆமா. அதனால கர்த்தர் சொல்ற இந்த அடிமை பெண்ணோடு கூட என் வாழ்க்கை நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? சுதந்திரவாளியா வச்சிருக்கிறேன். நீ அடிமையோடு குடும்பம் நடத்துறவன் அல்ல, நீ அடிமையிலிருந்து சந்ததியை பெற்றுக்கொள்வன் அல்ல, நீ சுதந்திரவாளி. அல்லேலூயா. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு நீ பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் தான் சொன்னாரே தவிர நீ அடிமையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏன் அடிமைப்படும்? ஏன் கீழ்ப்படிய வைக்கிறாரு? நீங்க சரியில்லாட்டினா கர்த்தர் எல்லாவரையும் அடிமைத்தனத்துக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வசனம் ஏன் அப்படி சொன்னார்னா 15:5 கூடி வாசிக்கலாமே. 15:15 எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவா. நினைவு கூற. நீ அடிமையா இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா கொஞ்ச நாள்ல நீ 6வது வருஷம் வரை நீ அடிமையா இருக்கலாம். 7வது வருஷம் நீ விடுதலையாகி வெளியே வந்துடுமே தவிர இந்த அடிமைக்குரிய கோலத்து மேல உன்னுடைய என்ன பண்ணக்கூடாது, காதுல எல்லாம் காணப்படக்கூடாது. நீ 6 வருஷம் அடிமையா இருக்கலாம், உண்மை, ஓகே. நீயும் எகிப்தில் அடிமையா இருந்த, நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைந்து கூறுவாயாக. ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ அடிமையா அல்ல, நீ சுதந்திரம். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள போயிடலாம். ஒருவேளை போதைக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை. நீங்க அப்படி அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடாதுன்னு அதான் கர்த்தர் விரும்புகிறார். யாரும் தவறு பண்ணலங்கிறது இல்ல, யாரும் அடிமையா இருக்க வேண்டும் சொல்லல. 6 வருஷம் மேக்சிமம் உங்க லைஃப்ல ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் ஒரு ஆவிக்குறி இல்லாத தன்மை. அதுலயே நீங்க ஊறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிமை. அதான் சொல்றாங்களே, குடிக்கு அடிமை ஆயிட்டான். குடிச்சு என்னாச்சு? ஸ்மோக்கிங்க்கு அடிமை ஆயிட்டாங்க, பாவத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, என்னது பேப்பர் படிக்கிறதுக்கு அடிமை ஆயிட்டாங்க, யூடியூபுக்கு அடிமை ஆயிட்டாங்க. நிறைய சொல்றாங்கல்ல. அடிமை என்று சொன்னா அவங்கள மீட்கவே முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு அடையாளமாகத்தான் ஆதி நாட்களிலே உபாகமத்தின் காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க, உனக்கு 6 வருஷத்துல முடிஞ்சவன் 7வது வருஷம் விடுதலை ஆகல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணோம்?
கதவை போய் காதோட வச்சு ஒரு ஓட்டை போட்டு அவள் அடிமையாய் நீ மாற்றி விடு. இப்படி அடிமையாய் வந்தவள் தான் ஆகார். அல்லேலூயா. அவள் என்ன பண்றான்? ஒண்ணு எகிப்து தேசத்தால், ரெண்டாவது இந்த அவள் அடிமையாய் இருக்கிற இவள்கிட்ட போய் நீ சேருன்னு சொல்லி போட்டு இவளை என்ன பண்றோம்? எஜமாட்டியாய் மாற்றி இவன் மூலமாய் சந்ததியை பெருக பண்ணி இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆபிரகாம் தீர்மானம் இருக்கிறான். யாரு? அவருடைய மனைவியாகிய சாராளும் தீர்மானிக்கிறான். என்ன தீர்மானம்? அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கறாங்க. கர்த்தர் விட்டுருவாரா? உன்னை பெயர் சொல்லி எதுக்கு அழைத்தேன்? இப்படி அடிமையா இருக்கிற அடிமையிட்ட போய் வாழ்க்கை கொடுத்து அடிமையை நீ மேல தூக்கி வச்சு உன்னை எஜமானியா வைக்கிறதுக்காக உன்னை கூட்டேன் இல்லையே. உன்னை சுதந்திரவாளியா வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னா அடிமைத்தனத்திலிருந்து அல்ல. நீ உன்னுடைய சந்ததி என்று சொன்னா உன்னுடைய மனைவி மூலமாகத்தான் உனக்கு பிள்ளை பெருமை தவிர நீ யாரை கொண்டு வச்சு அடிமை கொண்டு வச்சு நீ ஒப்பேத்தலாம் நினைக்காத. ஏன் நான் அழைச்சிருக்கிறேன் உண்மையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அதனால தான் அடிமைத்தனம் என்று சொன்னா அடையாளமாக அந்த எந்த இதையும் அவங்க போட்டக்கூடாது. அதனால தான் அடிமைத்தனத்துக்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு நிறைய அதை பத்தி சொல்லணும்னு இன்னும் நான் சொல்றேன். சரியா? ஏன் என்னெல்லாம் போட்டா என்னெல்லாம் அடிமைத்தனத்துக்கு அடையாளங்கிறத இன்னொரு பார்க்கலாம். அப்ப அடிமைக்கு வாழ்க்கை கொடுத்து அடிமைய அப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே 75வது வயசுல உம்மை ஏற்றுக்கொண்டேன், 85 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை, அதனால இப்படி ஒரு முடிவெடுக்க கூடாதா? எனக்கு ஒரு பிள்ளை என் மனைவி சாரால் கேட்கிறாளே, குழந்தை வேணும் கேட்கிறாளே, அதனால தானே இப்படி போனேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, உண்மை ஆஸ்வதித்து உயர்த்துவது கர்த்தருக்கு சித்தமானா அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லாம தான் நீ செய்யலாம். அவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவே, உன்னை ஆஸ்வதித்து பெருக உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், இந்த தேசத்தை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கை நம்பாம நீ அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, என் மனைவி சொன்னாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கிறதுக்காக நீ உன்னோட வாழ்க்கைய பரிசுத்த கொலைச்சல் ஆக்கிடக்கூடாது. உண்மையை என்ன பண்ண குழப்பி நடக்கக்கூடாது. நீ உத்தமமாய் நடந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் உன் வாழ்க்கையில ஒரு சரிவு வருது? ஏன் உன் வாழ்க்கையில ஒரு குறைவு வருது? ஏன் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராம ஆஸ்வதிக்கப்பட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உத்தமமாய் நடக்க நீ தீர்மானிக்க வேண்டும். யாரை? அழைத்தவரை. ஆமென். மற்றவர்களுக்கு எல்லாம் உண்மையா இருப்பாங்க. மாமனாருக்கு, மாமியாருக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு எல்லாம் உண்மையா இருப்பாங்க. ஆண்டவருக்கு மட்டும் என்ன இருக்க மாட்டாங்க? உத்தமமா இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தது நான் என்று சொன்னா நீ எனக்கு உண்மை உத்தமமாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குதே. என்ன? அல்லேலூயா. ஆமா, உத்தமமா இருக்க வேண்டும். யாருக்கு? அழைத்த தேவனுக்கு உத்தமமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னன்னா, மனைவி வார்த்தையை மீறி அவங்க என்ன பண்றாங்க? மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவம், அதாவது தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்தனால கர்த்தர் அங்கு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாய் போய்விட்டது. அல்லேலூயா. அடிமை அந்த தேசத்தை ஆளக்கூடாது. நான் உன்னை சுதந்திரவாளியை வச்சிருக்கிறேன், அதனால நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி, அதனால தான் கர்த்தர் ஆதியாகமத்து 17ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வசனம் வாசிக்கலாம். இன்னும் திரும்ப கூடி உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தி அதனால தான் கர்த்தர் ஏன் உடன்படிக்கை பண்ணாரு? நீ இப்படி என் வாழ்க்கைக்கு நீ கேட்காதனால 24 வருஷமாச்சு நீ குடும்பம் என்னது என்னுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சு இருந்தாலும் நீ உண்மையாய் ஒரு 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் நீ தடுமாறுதும் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னை உண்மை உத்தமமா நீ பின்பற்ற ஆரம்பிக்கல. அதனால நீ என்ன சொல்றாரு? எனக்கு உங்கள் நுனித்தோலின் 17, 10 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா. நீ எனக்கு கீழ்ப்படியற அப்படிங்கிற சொல்றதுக்கு, நீ எனக்கு கீழ்ப்படிகிற என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமாக உன் மாம்சத்திலே ஒரு அடையாளத்தை கர்த்தர் போட விரும்பினார். அல்லேலூயா. ஏங்க எங்கனாச்சும் போடுறீங்க, நல்லா தெரியுற மாதிரி நெத்தியில போட்டிருந்தா பரவாயில்லையே, கையில போட்டிருந்தா பரவாயில்லையே, ஏன் ஆண்டவர் அங்க போய் போட்டீங்க? எங்க மீறுதல் இருக்குதோ அங்கதாங்க அடையாளம் போட முடியும். அல்லேலூயா. நீங்க எங்க உங்க வாழ்க்கை நீங்க எடுத்துக்கங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கை அடையாளம் போடுவன் இருக்கிறனா, நீங்க எதற்கு கீழ்ப்படியாம நீங்க எதற்கு எதிர்த்து நிக்கிறீங்களோ, எந்த தேவனை எதிர்த்து நிக்கிறீங்களோ அங்க கர்த்தர் ஆமென் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளம் எங்க சரீரத்துல போட்டாரு. யாரும் பார்க்க முடியாத இடத்துல ஏன் போடுறீங்க? அது உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். என் தேவன் மீறனா தண்டிக்கிறவர், என் மீறனா என் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதனால நான் எந்த என்ன
என்னது, எந்த பெண்ணோடு கூட இருக்கக்கூடாது, என் மனைவியாக அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவள் தான் என்னுடைய அடுத்த சந்ததிக்கு உருவாகிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்று சொல்லி நீங்க அவரை விசுவாசித்து அவரோடு கூட நீங்க என்ன பண்ணணும். அதனால தான் மேரேஜ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, உடன்படிக்கையின் மனைவி. மேரேஜ் பண்ணும்போது எங்க வச்சு பண்றோம்? சபையில் வச்சு பண்றோமா? சபையில் வச்சு பண்ணும்போது என்ன பண்றோம்? உடன்படிக்கை. யாருக்கு உடன்படிக்கை? கணவனும் மனைவி தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணித்தாங்க திருமணம் பண்றாங்க. ஏன்? அதாவது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மறந்து போயிடுச்சோ என்ன வேணும்? உங்களுக்கு ஒருவருக்கு மட்டுமே கணவனாக இருந்து ஒருவனுக்கு மட்டுமே மனைவியாக இருந்து மரணம் நம்மை பிரிக்க மட்டும். ஆமா, அந்த உடன்படிக்கை ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? ஏன் அப்படி பண்ணணும்? எங்க வேணா வச்சு பண்ணிக்கலாம்ல மேரேஜ், ஏன் அங்க வச்சு பண்றோம்? உடன்படிக்கையின் மனைவி. அல்லேலூயா. நீ உடன்படிக்கை பண்ற எங்க? தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பா. எங்கேயோ வச்சு பண்றதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி திருமண வாழ்க்கை தொடங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 2:14 வாசிக்கலாமே. மல்கியா 2:14 ஏன் அப்படி சொல்றாருன்னா 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். ஏன் என்று கேட்கிறீர்கள். ஏன் இங்க வச்சு மேரேஜ் பண்ணணும்? ஏன் எங்க வச்சு வேணா பண்ணலாமே அப்படின்னு கேட்கறீங்கல்ல. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம். உடன்படிக்கை பண்ணி நீங்க அதாவது என்ன பண்றது, மேரேஜ் பண்ணீங்கன்னா அந்த மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு உலகத்தை பண்றானா அவன் உடன்படிக்கை பண்ணலைங்க. அவனுக்கு 7 வச்சுக்குவான், 5 வச்சுக்குவான், 3 வச்சுக்குவான், எவ்வளவு வேணும் வச்சுக்குவான். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஆனா உடன்படிக்கை பண்ணி நீங்க மேரேஜ் பண்ணனா அந்த உடன்படிக்கையின் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏன் என்று கேட்கிறீர்கள், ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. துரோகம் பண்ணினாயே. அங்க சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணனத மீறி சில பேர் பண்ணக்கூடிய காரியத்தை கர்த்தர் அங்க உணர்த்துகிறாரு. உடன்படிக்கையின் மனைவி. கர்த்தர் சமூகத்துல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய பேர் நாங்க தான் பண்ணலையே அப்படின்னு சில பேர் அப்படியே என்ன பண்றது யோசிக்கிறது எங்களுக்கு தெரியுது. மைண்ட் வைஸ் அப்படி வருது, நாங்க பண்ணலையேன்னு. எங்க கர்த்தர் சொல்றாரு, ஏன் கேட்கிறீங்கன்னா, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். அவர் சன்னிதானத்துல சாட்சியின் முன்னிலையில உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்தக்கூடிய உறவு தான் திருமண உறவு. சும்மா நீங்க நினைச்ச மாதிரி நான் யாரோ பார்த்தேன் என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதல்ல. இது உடன்படிக்கை. தேவனுக்கும் உங்களுக்கும் உண்மையாய் இருப்பேன்னு சொல்லி உத்தமமாய் பின்பற்றுவேன்னு சொல்லி நாம் தேவனோடு கூட திருமண வாழ்க்கை என்ன உடன்படிக்கை பண்ணி துவங்குற வாழ்க்கை. மற்றவங்க இருக்கு அப்படி. இன்னைக்கு ஏன் உலகத்துல இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணல. அவங்க தன்னுடைய இஷ்டத்தின்படியாக தெரிந்து கொண்டு தங்களுடைய வயதின்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை அப்படி நடந்து கொண்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்க 15 கூடி வாசிக்கலாமே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அல்லேலூயா. அவருடைய ஆவி வல்லமையா இருந்தல. ஆதாமுகள் உருவாகட்டும் சொல்லி 100-200 ஆதாம் உருவாக்கி இருப்பான்ல. ஏன் அவர் ஒரு ஆதாம் உருவாக்கினாரு? ஏன் ஒரு ஏவாளை உருவாக்கினாரு? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஒரு உடன்படிக்கை இருக்குது. நீங்க எங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. உங்க கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு முன்பாகத்தான் நீங்க உடன்படிக்கை பண்ணி உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். யாரை வேணா தீர்மானிக்க, யாரை எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கும் கர்த்தர் ஃபார்முலா வச்சிருக்காரு. யோபுவின் புஸ்தகத்துல 31வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாமே. யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது. ஆமா, நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணணும் கர்த்தரோடு. என்ன உடன்படிக்கை பண்ணணும்? நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். என்னது? நானு என் தேவன் எனக்கு தர்ற பொண்ணத்தான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க உங்க கண்களோடு உடன்படிக்கை பண்ண. கண்ணே, நீ பலதையும் பார்த்து செலக்ட் பண்ணாத. அழகா இருக்குது, அறிவா இருக்குது, உயரமா இருக்குது, குட்டையா இருக்குது, நெட்டையா இருக்குது, அது அப்படின்னு சொல்லி உனக்கு செட் ஆகும் சொல்லி போட்டு நீ
உடன்படிக்கை பண்ணி நீ ஒன்னா தெரிஞ்சுக்காத, நீ உன் கண்களோடு மாத்திரம் உடன்படிக்கை பண்ணா என் தேவனுக்கு கொடுக்கறத மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்வேன் தவிர வேற எந்த இதுல நானா போய் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணோம், என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை நீங்களும் பண்ணலாம், கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம். என்னது, என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? ஆமா, ஒரு பெண்ணை நான் எப்படி நான் போய் செலக்ட் பண்றது, எப்படி நான் தெரிஞ்சு கொள்றது, இந்த பிள்ளை அழகா இருக்கு, இதை வச்சுக்கலாமா, அதை பார்த்துக்கலாமா, இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய சூஸ் பண்ணும். பார்த்தீங்களா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், படிச்சிருக்குது, ஓ எனக்கு செட் ஆகும், வரும், போட்டு மிதிக்கும் பாருங்க உங்களை. அல்லேலூயா. ஆமா, நீங்க செலக்ட் பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நீங்க காத்திருந்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார். 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், அப்பொழுது உன்னதங்களிலிருந்து ஒரு தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? ஆமா, அப்பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஏன் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறாரு. ஏன்? 1வது வசனம் நல்லா வாசிங்களேன். 1வது வசனம், என் கண்களோட உடன்படிக்கை என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய். ஆமா, ஒரு பொண்ணை பார்த்து நான் அதன் பொண்ணை மேல நினைச்சிட்டு இருந்தேன்னா கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு வருமா? நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை மேல ஆசை வச்சுக்கிட்டு ஒரு பையன் மேல ஆசை வச்சுக்கிட்டு எனக்கு கர்த்தராவே எனக்கு நீங்க கொடுத்த பிள்ளை தாங்க சொன்னா எப்படி வரும்? ஆல்ரெடி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களே, எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா? நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு பங்கை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சொல்ல, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும். நீங்க அமைதியா காத்திருங்க, உடன்படிக்கை பண்ணி உங்கள் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி நீங்க அமைதியா காத்திருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பசங்களுக்கு நான் சொல்றேன், உண்மையாய் நீங்க பின்பற்றி தேவன் உண்மையா ஆராதீங்க. உங்களுக்கு வயசாகுதுன்னு கவலைப்படாதீங்க, உங்க உத்தமத்துக்கு தக்க ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உன்னதத்துல வச்சிருக்காரு. எங்கீங்க? இது அப்பா அம்மா பார்த்தது இல்லைங்க, இது தேவன் அளிக்கும் பங்கு, தேவன் அளிக்கும் சுதந்திரம். அதனால நீங்க கண்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம், ஆபத்தும் மாறுபாடானவனுக்கு. அப்படின்னா நீங்க இந்த உடன்படிக்கை மீறி நீங்களா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. நான் அழகா இருக்குன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, அண்ணா மாறுபாடா நீங்க உடன்படிக்கை பண்ணி நீங்க அதை உடன்படிக்கை நிறைவேற்றாம நீங்க இடையிலே பிச்சுட்டு போனீங்கன்னா மாறுபாடான அவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ. அக்கிரம செய்கை, தேவ சமூகத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டு தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்தா அது என்ன, செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். சபை என்கிறது என்ன, வந்து பெண்ணு பார்க்குற இடம் நினைச்சுக்கிறாங்க, நிறைய பேர் மாப்பிள்ளை பார்க்குற இடம் நினைச்சுக்கிறாங்க. இங்க வந்து எல்லாமே நடக்குது, எங்க காதுகள் கேள்விப்படுறேன். ஒவ்வொரு முடிஞ்ச போது இங்க வந்து என்ன பண்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு போகுதாமா. இது அக்கிரமை செய்கை, தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்க உடன்படிக்கை செய்த தேவனோடு கூட உண்மை உத்தமமா நீங்கள் பின்பற்ற ஆரம்பிங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அதை வைக்க பண்ணுவார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், நேரம் இல்லை. அடுத்த வசனம், அவர் என் வழிகளை பார்த்து, அவர் என் வழிகளை பார்க்கிறார். நீ உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ற? உடன்படிக்கை பண்ணிட்டு நீயா செலக்ட் பண்றியா, நீயா சூஸ் பண்றியா, நீ என்னெல்லாம் உன் கண்ணு எங்கெல்லாம் போகுது, யாரெல்லாம் பார்க்குதுங்கிறத அவர் உன் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அவர் என் நடைகளை எல்லாம் உன் கால் எங்கெல்லாம் போகுது, எத்தனை மணிக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்குது, எத்தனை மணிக்கு எந்த 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 ஹோட்டல்ல போய் உட்காந்துருது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்கறாரு. எனக்கு தெரியல நினைக்கிறீங்களா? ஆமா, எப்படி இவர் வந்தாரு அந்த ஹோட்டலுக்கு அப்படி நினைக்கிறீங்களா? நான் பார்க்கல, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எல்லா நடைகளையும் அறிகிற ஒருவர் இருக்காரு, ஏற்றதை கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நாம கண்களோடு உடன்படி. சும்மா வேதம் என்று சொன்னா என்ன விளையாட்டு நினைச்சிட்டீங்களா நீங்க? என் தேவனுடைய வேதம் என்பது ஆணித்தரமாய் என்ன செய்யணுங்கிறத திட்டம் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிற, நாம கண்ணும் கருத்துமாய் போதிக்கிறது தான் வேதம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், நேரம் இல்லை, சீக்கிரம். நான் மாயிலே நடந்தேனோ என் கால் கபடம் செய்ய தீவிரத்ததோ என்று. யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாத்துங்க, நீங்க அப்படி என்னச்சு போயிட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, நான் மாயிலே நடக்கிறேனோ என் கால் கபடம் செய்ய தீவிரத்து போய் கொண்டிருக்கிறதோ என்பதை இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க எச்சரிக்கை சொல்றேன். உங்க வாழ்க்கையை நீங்க நாசமாக்காதபடிக்கு உங்க வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை உடன்படிக்கை பண்ணி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் என்ன மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க, பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறாங்க.
ஒரே பேச்சு தான், ஒரே போன் தான், ஒரே இதுதான், யாருக்கும் தெரியாதல்ல. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்காதேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு ஏற்ற துணையை வச்சிருக்கிறேன், அவர்கள் உன் வாழ்க்கை வந்தா ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப உன் வாழ்க்கையை நீயா செலக்ட் பண்ணாம உன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணு. இந்த நாள்ல பண்ணுங்க. ஆண்டவரே, இதோட முடிச்சுக்கிறேன்ப்பா, இதோட நான் எல்லாத்தையும் விட்டுறேன். இந்த நாள் தொட்டு ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி கொண்டு உமக்கு உண்மையும் உத்தவமாய் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை ஓகே, அறிவாராக. இதெல்லாம் ஏன் அவன் அப்படி சொல்றானா, யோபு அப்படி சொல்றானா, அவனுடைய உண்மை, அவனுடைய உத்தமம், அவன் அவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது, என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால அவன் சொல்றான். நான் உங்களை கேட்கல, யாரையும் பார்த்து கேட்கல, அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப உண்மை உடன்படிக்கை என்று சொன்னா நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் கண்களோடு 1வது வசனம் மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஏதெல்லாம் சொன்னா அவன் உடன்படிக்கையின் மனைவி. உடன்படிக்கை மனைவினா அதுக்கு முன்பாக நீங்க கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க கூடாது. அப்படி நீங்க தேடாம நீங்க மேரேஜ் பண்ண போகும்போது தான் அந்த மனைவி தான் உடன்படிக்கை மனைவி. அவளுக்கு நீங்க துரோகம் பண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கு. இந்த துரோகத்தை யாரு பண்ணா? ஆபிரகாம் பண்ணினார். உடன்படிக்கையின் மனைவியுடைய பேச்சை கேட்டு அதாவது அவளே சொன்னாலும் கர்த்தர் சொன்ன வாக்கை மீறினாங்கிறது தான் கர்த்தர் மேல ஒரு குறை. கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? நான் அவனுக்கு பிள்ளை தருவேன்னு சொல்லி இருக்கிறேன், அவன் வேற வழியா பார்த்துக்கிட்டான், அவன் வேற வழியா போய் பிள்ளை உண்டாக்கிட்டான். அதுவும் அடிமைத்தனம். அதுவும் அதாவது நான் அடிமையே விரும்ப மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே செய்யாது. நீயே அடிமையா இருந்தா எனக்கு பிடிக்காது. நீ அடிமைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னா நான் அந்த அவரோட ஏங்கல் இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல? ஏன் அவனை பெருக பண்ணல? அவன் எவ்வளவுதான் விசுவாசியா இருந்தாலும் ஏன் அவனால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியலன்னா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனாக, மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையை மட்டுப்படுத்தினவனாய் காணப்பட்டதுனால கர்த்தர் அவனுக்கு சொல்றார், நீ ஒரு உடன்படிக்கை பண்ணு, நீ உத்தமம் பின்பற்றுவேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மீதி எல்லாம். உனக்கு பிள்ளை வேணுமா, சொத்து வேணுமா, எல்லாம் நான் தர்றேன், ஆனா முதல்ல என்ன பண்ணு? உடன்படிக்கை பண்ணு. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஆண்டவர் சமூகத்துல. கண்களோடு உடன்படிக்கை, 2வது மனைவியோடு ஒரு உடன்படிக்கை தேவன் சமூகத்துல, 3வது தேவனோடு உடன்படிக்கை. அல்லேலூயா. சரி, இந்த வசனங்களை சொல்லிட்டு போதா நேரமாகுது, அதனால இன்னொரு 15 நிமிஷத்துல நம்ம செய்தி முடிக்கணும். அப்போஸ்தலர் 7:51 வாசிங்களேன். இப்ப ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கை பண்ணினார். இப்ப நினைக்கிறீங்களா அவருக்கு பண்ணாருங்களே, எனக்கு என்னங்க பண்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 7:51 வாசிக்கலாமே. வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தசேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல, நீங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க. ஆபிரகாமுடைய மனைவி பண்ற மாதிரி, ஆபிரகாம் பண்ண மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அதனால தான் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இங்க பாருங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இப்ப நமக்கு எங்க விருத்த சேதனம்? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் வேணும். அவன் அதை விபச்சாரம் பண்ணா தான் பாவம். ஓகே, நம்ம இச்சையோட பார்த்தாலே பாவம். அப்ப நான் எங்க விருத்த சேதனம் பண்றது? கண்களிலும் ஆமே இருதயத்திலும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஏன்னா அது ஒருத்தரோடு இணைந்தா மட்டும்தான், விபச்சாரம் பண்ணா மட்டும்தான் பாவம். இப்ப இச்சையோடு பார்த்தாலே பாவமா இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்றாங்க, இந்த உடன்படிக்கையை எப்படி மாத்திருக்காருன்னா, உங்கள் கண்களோடு, உங்கள் செவிகளோடு, உங்கள் இதயத்தோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்திலும் வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழ்ப்படியா நடந்து கொண்டிருக்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கும் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லை. அல்லேலூயா. பிதாக்களை போல மற்றவங்க செய்தது போலத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கும், அதனால தான் கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய சுவாபம் ஏன் வருகிறதா? இன்னும் உடன்படிக்கை பண்ணவில்லை. இந்த நாளிலே நம் கண்களோடு, இருதயத்தோடு, ஆமே நம்முடைய செவிகளோடு இந்த நாளிலே ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில பெருக வரல? ஏன் மாற்றம் வரல அப்படின்னா, எரேமியா 4:4
யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி, என் உக்கிரகம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு எழியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி, உங்களை கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணி, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி ஆமா, எங்க நுனித்தோலை நீக்கணும்னா இந்த சொல்லப்போன கொழுப்புன்னு சொல்றோம்ல, அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கிறார் ஆண்டவர். என்னது? இருதயத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை, அந்த நுனித்தோலை நீக்கி உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க, நான் உன்னை தெரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இருதயத்தின் நுனித்தோலை நீக்க வேண்டும் என்று சொல்லி அங்க 4:13 வாசிக்கலாமே. சரி, உபாகமம் 10:16 வேண்டாம், 4:3 வாசிங்க. அதுலயே எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமினோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம், உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடு. தரிசு நிலமா இருக்குதுங்க. அதனால தான் சொல்றாரு, முள்ளு இடங்களை விளைச்சா பலம் கிடைக்காது. உங்க இடையத்தை அந்த ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கல, 3 வாசிங்க. யூதா மனுஷரோடும் எருசலேமினோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஏன்னா உலக கவலை நெருக்கி அந்த இனவையும் பயன்பெறவே செய்ய உங்க இருதயத்தை, அதனால தான் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிய உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க, சரிப்படுத்துங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிய. ஏன்னா அதுல போடுற எந்த விதையுமே முளைக்காது. முள்ளுக்குள்ள விதைச்சா ஒரு ஊமையை சொல்லுவார்கள் ஆண்டவர். அதே போல உங்க வாழ்க்கையில எது போட்டாலும் முளைக்காம இருக்க காரணம் உங்க இருதயம் சரியில்லை. உங்க இருதயத்துல விருத்த சேதனத்தை பண்ணி நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். உங்க இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி தேவனுக்கு உண்மையாய் இருக்க நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப தெரியுதா, நாம எந்த விருத்த சேதனத்தை பண்ணணும்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய விருத்த சேதனம் அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய இருதயத்திலும் செவிகளிலும் சிந்தைகளிலும் இருக்கக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை செய்து இருதயத்தை பண்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 10:14 வாசிக்கலாமே. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவர்களுடைய மனதில் அவர்களுடைய மனதிலே என்ன பண்ணுவாராம், எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இருதயத்துல அந்த பிரமாணம் உள்ள போச்சுன்னா மட்டும்தான் நீ ஒழுங்கா நடப்ப. இல்லாட்டினா என்ன, அந்த உள்ளத்துல பண்படுத்தப்பட்ட இருதயத்துல அந்த தேவனுடைய வார்த்தை உள்ள வச்சா மட்டும்தான் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டினா உலகத்தை பார்த்து உலகத்தை பின்பற்ற ஆரம்பிப்பீங்களே தவிர தேவனை பின்பற்ற மாட்டீர்கள். அதனால தான் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன். அல்லேலூயா. அப்ப இருதயத்துல அந்த மனதில் எழுதுறதுக்கு உங்க முதலாவது உங்க இருதயத்தை பண்படுத்தப்பட வேண்டும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதுலதான் விதைச்சாதான் 30, 60, 100 பலம் வருமே தவிர இல்லைன்னா செவிடங்காதுல சங்கு மாதிரி எல்லா சண்டே வருவீங்க, நல்லா பாடி ஆராய்ச்சி எல்லாரையும் பார்த்துட்டு போவீங்களே, தேவனுடைய இடைப்படுத்தல் உங்க வாழ்க்கையில இருக்காது. அல்லேலூயா. நம்ம எதுக்கு கூடி வர்றோம், எதுக்கு நம்ம ஒன்றாய் சேர்ந்து வர்றோம்? தேவனை சத்தத்தை கேட்கும்படி, தேவ விருப்பத்தை நிறைவேற்றும்படி. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை அல்ல. ஏன் ஆபிரகாமை கர்த்தரால் ஆஸ்வதிக்க முடியலன்னா அவன் தேவனோடு கூட அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் என்று நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் கீழ்ப்படியாம தன் இருதயத்தின் விருப்பங்களையும் தன் சொந்தங்கள் பந்தங்கள் மனைவி சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து தேவனை மட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அதனால தான் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. இன்றைக்கு நாளிலும் கர்த்தர் செவிகளிலும் இருதயத்திலும் ஏன் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார்னா நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு வாசிக்கிறோம். அதிலே 17 வாசிக்கலாமே. அவர்களுடைய பாவங்களையும் அவளுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆமா, என்ன சொல்றாருன்னா இவைகள் மன்னிக்கப்பட்டால் இனி பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது இல்லையா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அக்கிரமத்தை எல்லாம் கழுவி
சுத்திகரிச்சு உங்களையும் என்னையும் கர்த்தர் புதிய பிள்ளையாய் மாத்தி இருதயத்தின் கேடுபாடுகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி வசனத்தை வச்சு நமக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியும்னு நினைக்கிறாரு. நீங்க அதை மீறி பண்ணனா அவர் சொல்லிட்டாரு, நான் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு இருக்கிறேன், இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல நீ பண்ணினா உனக்கு நரகந்தானே தவிர உனக்கு ரட்சிப்பே இல்லை, நீ அடிமைத்தனத்துக்கு தான் போவே தவிர உன்னை விடுதலையாக்கவே முடியாது. இதுக்கு மேல நீ பண்ணினா இனி உன்னை மீட்பதற்கு வேற வழியே இல்லை, உனக்கு நித்திய அடிமைதான். அந்த அடிமைத்தனத்துக்கு நீ போகாதபடிக்கு என் வாக்கைய உன் மனசுல வச்சு நீ என்ன பண்ணு, கீழ்ப்படிய ஆரம்பி என்று அங்கே கர்த்தர் சொல்லி 22 வாசிக்கலாமே. துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர அங்க பாருங்க, துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களையும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களையும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோ. இங்க ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஆமாப்பா நான் உனக்கு உண்மையா பின்பற்றுவேன் சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் சுத்த ஜலத்தால் கழுவப்படுவது, ஞானஸ்தானம். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயத்தின் கழுவுகளை நீங்க உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ற. என்னது? ஆம், அதுதான் ஞானஸ்தானம். எப்படி தேவன் ஆபிரகாமுடைய சரீரத்தில் பண்ணனார், அதே போல நீங்களும் சரீர பிரகமாய் பண்ண வேண்டிய ஒரு உடன்படிக்கை உண்டு. நீங்க அறியாமையில் எத்தனையோ இருந்திருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சாரால் கூட அடிமை பெண்ணாக இருக்கிற ஆகார கூட போயிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சு ஒரு உடன்படிக்கை பண்ண. இனிமேலு நீ அவளுக்கும் உனக்கு தொடர்பு இல்லை, இனிமேலு உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா இனி நான் இன்னைக்கு உடன்படிக்கை பண்றேன், இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், இனி அவளுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் உனக்கு சம்மதமே இல்லை, இன்றோடு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி அன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய வாக்கை கொடுத்து ஆபிரகாமுக்கு சந்ததி கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் அடிமை பெண்ண கூட வச்சுட்டாரு, துரத்தி விட்டாரா? உடன்படிக்கை பண்ண துரத்தி விட்டுறணும், பழசெல்லாம் போயிடணும். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் கர்த்தர் அடிமை பெண்ணை துரத்தி விட்டாரு? உடன்படிக்கை, அதாவது ஞானஸ்தானம் எடுத்தா அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கைக்கு நமக்கு அதுக்கு வர இருந்த வாழ்க்கையெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் நமக்கும் அவளுக்கும் சம்பந்தமே, துரத்தி விட்டுறணும் அதோட சரி. ஏன் வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிவிட்டாரு இல்லையா? ஏன் அனுப்பிவிட்டாரு? பழையதல்ல, உடன்படிக்கை பண்ணிட்டா இந்த பழைய வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, புதிய வாழ்க்கை. அதிலும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோ. நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. பழைய வாழ்க்கை கர்த்தர் எழுதி கண்டுக்கவே மாட்டார். ஓகே, என்ன பண்ணினா ஓகே, இன்று முதல் நீ உண்மை உத்தம பின்பற்ற ஆரம்பிக்கிறியா, என்னை நீ ஃபாலோ பண்ணு. அதுக்கு உனக்கும் எனக்கும் ஒரு அடையாளமா ஒரு உடன்படிக்கை பண்ணி நீ சரீரத்தில் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. அந்த பண்ணிட்டா நீ மீறக்கூடாது. அப்போ உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறானே இல்லையா என்று பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இருதயத்திலும் செவிகளிலும். அன்னைக்கு அதான் சொல்றேன், அன்னைக்கு ஏன் அவர் சரீரத்தில் பண்ணார்னா ஆபிரகாமுக்கு அவன் விபச்சாரம் பாவமா இருந்தது. இந்த நாளிலே இப்ப இச்சையோடு பார்த்தாலே பாவமா இருக்கிறதுனால அவர் கர்த்தர் எங்க உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார்? இருதயத்திலும் செவிகளிலும் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடையாளமாகத்தான் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதுக்கு தாங்க அப்படி நாம சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து அணைச்சிட்டு வந்திருக்கலாம், அதனால தான் உடனே வந்த யாருக்கு உடனே என்ன ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க, தெரியுதா? எல்லாருக்கும் ஒரு 3 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பின்பற்றுறாங்க. ஏன்னா பழையது எதுவுமே வரக்கூடாது. நீங்க பழையது எல்லாமே உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒத்ததுமாய் வாழுவீங்க. அப்படி அல்ல, தேவனோடு வாழ்கிற உடன்படிக்கை என்று சொன்னா, ஞானஸ்தானம் என்று சொன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உண்மை காணப்பட வேண்டும், உத்தமம் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். ரோமர் 2:28 வாசிக்கலாமே. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, புறம்பாக செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. அடுத்த வசனம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே. அதாவது யூதன் என்று சொன்னால் தேவனுடைய சொந்த ஜனம், அவனுக்கு தான் விருத்த சேதனம் பண்ணணும்.
இன்னைக்கும் பாருங்க, யூதர்கள் எல்லாம் விருத்தசேதனம் பண்ணிக்குவாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும். நாம உள்ளத்திலே யூதனாய் இருக்கிறபடினாலே, அங்க உள்ளத்திலே யூதனான யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனமே ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனமே விருத்தசேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அப்ப அல்ல. எங்க ஒரு விருத்தசேதனம் வரணும்னா, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசேதனமே விருத்தசேதனம். அப்ப மனம் திரும்பி எடுக்க அந்த முடிவு எடுக்கிற பாத்தீங்களா, அந்த தீர்மானம் தான் உண்மையான யூதனுக்கு அடையாளம், உண்மையாய் தேவனை பின்பற்றவனுக்கு அடையாளம். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். இதை எடுத்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன் ஆபிரகாம் அதுவரை ஆசீர்வதிக்கல, பிள்ளை கொடுக்கல? ஆண்டவரே, அவன் பிள்ளை கேட்ட, இவன் பிள்ளை கேட்ட, இதை எப்படியாச்சும் இந்த பிசினஸ் பெருக பண்ணுங்க, அதை எப்படியாச்சும் கைகூடி வர பண்ணுங்க. அவன் சொல்றாரு, இஸ்மவேல் பிழைப்பானாக. ஓ, அடிமையிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் இல்லப்பா, நான் கொடுக்கறதெல்லாம் சுதந்திரமாய் கொடுக்கிறேன். நீ அடிமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவன் அல்ல, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு கர்த்தர் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பழைய வாழ்க்கையை தன்னோட வைத்துக் கொள்ளவில்லை, அதை துரத்தி விடுகிறான். நீங்க வாசிச்சு பாருங்க, ஏன் ஆபிரகாம் அவனை தள்ளி விட்டான்னு நீங்க பாருங்களேன். உடன்படிக்கை பண்ணிட்டா நமக்கும் தேவனுக்கு உள்ள உறவு சரியாய் உண்மையாய் இருந்துச்சுன்னா பழையதெல்லாம் கட்டாயிரும், பழைய வாழ்க்கை எல்லாம் போயிரும். அதனால தான் உண்மை உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. மத்தேயு 3:15 வாசிங்களேன். 3:15 மத்தேயு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். நமக்கு ஏற்றது. இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணுவது ஒரு ஏற்றது. ஏன் ஞானஸ்தானத்துல ஏன் இயேசு எடுத்தார்னா, இப்படி தேவ நீதி. இது தேவன் உடன்படிக்கை பண்ணாம ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்க மாட்டார். நீங்க அந்த உடன்படிக்கை அவருக்கு நீ கொடுக்காம அவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் எல்லா மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக தேவனுக்கும் உங்களுக்கும் தேவன் தான் அவர் உண்மையானவர், அவர் என் பாவத்துக்காய் மரித்திருக்கிறார், அவர் விசுவாசிக்கிறேன், இனிமேல் நான் பழைய வாழ்க்கைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லி அவருக்கு முன்பாய் ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானத்தை எடுத்து இப்படி நீதியை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2-3 வசனம் இருக்குது, சரி முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 12:48 வாசிங்களேன். யாத்திராகமம் 12:48. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்தசேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். பஸ்காவை நீங்க ஆசரிக்க வேண்டும்னா என்ன பண்ணும்? உடன்படிக்கை பண்ணி விருத்தசேதனம் பண்ணனா மட்டும்தான். அடிமையா இருந்த யாரா இருந்தாலும் சரி அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. இது உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறதா என்னது? பஸ்கா பண்டிகை. அதில் யார் பங்கெடுக்கலாம்னா எல்லாரும் இல்ல, உலகத்துல எல்லாரும் பங்கல. உடன்படிக்கை பண்ணி அதன் மாம்சத்தின் நுனித்தோலை நீக்கினவர்கள் மட்டும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகைக்கு பேர் தான் பஸ்கா பண்டிகை. இது அந்நியவன் யாரும் எடுக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்காம யாரும் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அதை வச்சிருக்காருன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை. நான் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவேன், உண்மையாய் ஆதரிப்பேன்னு சொல்லி கர்த்தரோட கூட உடன்படிக்கை பண்ணனா அதுக்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்கள் மட்டுமே திருவிருந்திலே பஸ்காவிலே பங்கு பெற வேண்டும். அந்நியவன் எவனும் அதிலே பங்கு பெறக்கூடாது. உடன்படிக்கை பண்ணாத எவனும் அதிலே பங்கு பெறக்கூடாது. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றாத எவனும் அதிலே பங்கு பெறக்கூடாது. தன்னை தான் சோதித்து நிதானிக்க கடவன். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுடைய பந்தி அது தேவனோடு. அதாவது போன 2 வாரத்துக்கு முன்னாடி போய் சொன்ன மேல ஒரு வசனம் என்னது வேண்டாம். அப்ப அந்த உடன்படிக்கை என்று சொன்னா தேவன் நமக்கும் உங்களுக்கும் பண்ணுகிற அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. 5:1 வாசிங்களேன். ஆனபடியினாலே மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே. ஆமா, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நின்று கொண்டிருங்கள். நீங்க அடிமையா போகக்கூடாது, அடிமையாக கூடாது. கர்த்தருடைய விருப்பம். நீங்க திரும்ப திரும்ப போய் அடிமைக்கு உடைய வேஷத்தையும் அடிமைத்தனத்துக்குரிய காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே எரிச்சல் உள்ள தேவனாய் மாறி விடுவார். அல்லேலூயா. ஆஸ்வதிக்கவே முடியாது உங்களால், அவரால்.
ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். உங்க இருதயத்தை அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. நான் கர்த்தரோடு இருக்கிறேனா, நான் கர்த்தர் செய்த உடன்படிக்கையோடு கூட நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்ல கொஞ்சம் வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா என்பதை நீங்க சிந்தித்து எபேசியர் 2:3 கூடி வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2:3 கடைசி. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு காலத்துல மாம்சமும் மனசும் விரும்புறதெல்லாம் செய்துட்டு இருந்தோம். இப்ப உடன்படிக்கை பண்ணிட்டா மாம்சமும் மனசும் விரும்புறதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு காத்திருக்கத்தான் வேணுமே தவிர நம்முடைய வேலைகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த உடன்படிக்கையின் தேவனை உண்மையாய் ஆராதிக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நாம எதற்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்னா அவரை உண்மையாய் ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தொடங்கும். அதுவரை ஆபிரகாமை போல 24 வருஷமா 15 வருஷம் ஆனாலும் ஏன் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரலனா உத்தமமாய் பின்பற்றவில்லை. இன்னும் ஆவிக்குரிய பிள்ளையை நீங்க பெற்றெடுக்கவில்லை. இன்னும் சுதந்திரவாளியை பெற்றெடுக்கவில்லை. எதையோ பெற்று வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னது போல சொல்லி கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தை கொடுக்கிறது இல்ல. நீங்கள் சுயாதீனமாய் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே தேவன் கொடுக்கிற சுதந்திரம் உங்க வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் மூலமாய் வருகிறது. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாய் எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானத்தை நாம அடையாளப்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால விருத்த சேதனம் இருதயத்திலும் செவிகளிலும் நமக்கு செய்து கொண்டு தேவனை உத்தமமாய் பின்பற்றுவோம். கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் பிள்ளைகளை பெருக்கி பண்ணி அந்த வார்த்தையை நிறைவேற்றினாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவசியம் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே நல்ல காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ உடன்படிக்கையின் தேவன் அப்பா. ஆபிரகாமுக்கு உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதற்கு உத்தமமாய் பின்பற்றி அவன் பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று இல்லாம ஆபிரகாம் என்று மாற்றினான். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பெயர் மாற்றப்படுகிறது? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பெயரை மாற்றுகிறார்? ஆபிராம் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய், ஆபிரகாம் என்று சொல்லி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்ற தேவன் பெயரை மாற்றுகிறார். அழைக்கப்படும் ஆபிரகாம் அழைக்கணும். அப்பதான் அந்த அந்த பேருக்குரிய ஆசீர்வாதம் வரும். பேர் ஒண்ணு வச்சுக்கிட்டு பழைய பேர்லயே அழைக்கப்படக்கூடாது. அபிராம் அபிராம் அழைக்கக்கூடாது. ஆபிரகாம் என்று அழைக்கப்பட வேண்டும். ஏன் பெயரை மாற்றாரு? அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். உன் பெயர் என்னவோ அதை உச்சரிக்கத்தான் உனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. நீ அதை அழைக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் என் பெயரை மாற்றி இருக்கிறார், கர்த்தரோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் என்பதை சொல்லும்படியாகத்தான் அந்த பெயர் உனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெயருக்குரிய அர்த்தத்தோடு கூட தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையாயிருந்து இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு தேவனை உண்மையாய் பின்பற்ற ஆரம்பியுங்கள். உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ தீர்மானியுங்கள். கர்த்தர் நாள் சில பேரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சில பேரை கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில நீர் எடுத்திருக்கிற கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாம எடுத்திருக்கிற சில காரியங்களை கர்த்தர் வன்மையாய் கண்டிக்கிறார். ஒப்புக் கொடுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகமாய், உடன்படிக்கையின் தேவனுக்கு விரோதமாய் கண்களோடு உடன்படிக்கை பண்ணாம ஆமென் நாம் நடந்து கொண்டிருக்கிற சில பேரை கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் என்னோடு பேசின கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் அந்த வார்த்தைக்கு நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறேன்ப்பா. உடன்படிக்கை என்று சொன்னா இது சாதாரணமானது அல்ல. பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லை. உடன்படிக்கை என்று சொன்னா ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு என்ன தடையா இருக்கிறது? நீங்க ஆராய்ந்து பாருங்க. யாரும் பார்க்கலங்கிற அந்த நினைப்புல நம்ம என்னெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
எல்லாவற்றையும் அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ எல்லாம் உன் கண்ணின் காட்சியிலும் உன் மனதின் விருப்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறாயா? எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடு. இந்த நாளில மனம் திரும்பும்படியாய், எல்லாவற்றையும் விட்டு மாறும்படியாய், எல்லாவற்றையும் ஆமென் முடித்துக் கொள்ளும்படியாய் கத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வாழ்க்கை என்பது உடன்படிக்கையின் வாழ்க்கை. சபையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது உடன்படிக்கையின் வாழ்க்கை. நம்முடைய சுய விருப்பத்தின்படியாய் வாழ்கிறது அல்ல. நம்ம சொந்தங்கள் சொல்லுகிறபடி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் சொல்லுகிறபடி வாழ்கிற வாழ்க்கை இது. எனக்கு மாமாவுக்கு பிடிக்காது, மச்சானுக்கு பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, அதுக்காக அல்ல. இது தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை. அதற்கு துரோகமாய் யார் பண்ணியிருந்தாலும் சரி, அக்கிரமத்தை சுமப்பீர்கள் என்று அங்க தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் தொட்டு நான் பண்ணிக்கிறேன்ப்பா. என் மனைவிக்கு, உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்களோட உடன்படிக்கை பண்ணி நான் உண்மை ஆண்டவர் உமக்கு துரோகம் பண்ணாம என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மையும் உத்தவமாய் பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் தொட்டு ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நான் பின்பற்றி, பழையவையெல்லாம் எப்படி ஆபிரகாம் தன்னை விட்டு துரத்தி விட்டான், அதே போல என்னை விட்டு நீக்கிவிட்டு இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். அதான் கர்த்தர் சொல்ல, இன்று முதல் நீ ஆஸ்வாதமாய் இருப்பாய். நீ எப்ப கர்த்தரோட உடன்படிக்கை பண்றையோ அப்பதான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் துவங்குகிறது. தேவன் இடைபட ஆரம்பிக்கிறார். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுக்கலாம். கர்த்தர் தெளிவாய் அவன் சில காரியங்களை உணர்த்துகிறதை உணர்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை அவன் உணர்த்துகிறதை உணர்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. இன்றோடு முடித்துக் கொள்கிறப்பா. பழசெல்லாம், பழைய வாழ்க்கையெல்லாம் இன்றோடு முடித்துக் கொள்கிறப்பா. ஏனோ தோனோ என்று அவன் உண்மை பின்பற்றின அந்த 24 வருஷத்தை முடிச்சுக் கொள்றேன்ப்பா. ஆபிரகாம் புதிய உடன்படிக்கை பண்ணி 99வது வயதிலே தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தது போல, எத்தனை காலத்தை விசுவாசியா இருந்த பரவாயில்ல, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறாரு, இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன். இன்று நீ என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் உன்னை ஆஸ்வதித்து பெருக பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் உடைக்க வல்லமை உள்ளவர் அவர், சர்வ வல்லமை உள்ளவர். நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு பயந்து நீ என்னை உத்தமமாய் பின்பற்றி என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஏன் சொன்னான்னா, அவன் வாழ்கிற வாழ்க்கையை மாற்ற விரும்பினான், பெயரை மாற்றினான், அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தர் அவனை மாற்றி ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலும் எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிச்சு, எல்லா குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் நீக்கி இந்த நாளில் சிலரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை வரும் நாட்களில் உங்கள் கண்கள் காணும். இந்த நாளிலே கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆஸ்வதிக்கும்படியாகத்தான் எங்கேயோ இருந்த உங்களை இந்த நாளிலே கொண்டு வந்து கேட்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே, இந்த நாளிலும் உடன்படிக்கை பண்ணின எல்லா பிள்ளைகளுக்கு நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நல்ல காலை வேளையில உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீ தொடர்ந்து பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. உடன்படிக்கையின் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சொன்ன உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்தபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.